அன்பிற்கினிய செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது தொல்காப்பியம். இலக்கணம். இலக்கணம் இந்த வார்த்தையை பிரித்தோம்னா இலக்கு கூட்டல் அனம். இலக்கு என்றால் குறிக்கோள், அனம் என்றால் உயர்ந்தது. மொழியில் உயர்ந்த குறிக்கோள்களை கூறுவதுதான் இலக்கணம். அவ்வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது தொல்காப்பியம் குறித்த 10 செய்திகள். செய்தி 1. தொல்காப்பியம் இன்று தமிழில் உள்ள நூல்களிலேயே மிக பழமையானதும் சிறப்பானதும் முழுமையாக கிடைத்த இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் பாடியவர் பனம்பாரனார். குற்றியலுகர புணர்ச்சிக்கு தனியியல் கண்டவர் தொல்காப்பியர். உயிர்களின் பாகுபாடு, நூல்வகை, உரைகள், வருண பாகுபாடு பற்றி கூறுவது மரபியல். 4. அணி இலக்கணம் தனியாக இல்லை என்றாலும் அது பற்றி கூறும் பகுதி உவமையியல். 5. வேற்றுமை மயக்கம், விளிமரபு ஆகியவற்றுக்கும் தனித்தனி இயல் கண்டவர் தொல்காப்பியர். ஒரு உருபு வரவேண்டிய இடத்தில் வேறொரு உருபு வரின் அது வேற்றுமை மயக்கம் எனப்படும். தொல்காப்பியர் கூறும் சார்பெழுத்து 3. கோபப்படாமல் உயர்ந்தோர் சொல்கேட்டு அதன்படி நடத்தல் கடன் என்று இடித்துரைப்பது செவி அறிவுறு. கடன் என்றால் கடமை என்று அர்த்தம். மொழி முதல் குற்றியலுகரம் பற்றி கூறும் ஒரே நூல் தொல்காப்பியம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற நம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.